என்ன ராணி அக்கா, இன்னும் உங்களுக்கு சோகம் தீரலையா? வா சின்ன பொண்ணு. நான் உங்க சோகத்தெல்லாம் தீக்கதாங்கா வந்திருக்கேன். என்ன சின்ன பொண்ணு சொல்லுங்க. ஆமாக்கா, நம்ம ஊருக்கு இந்த விளையாட்டு போட்டி எல்லாம் நடத்த ஆளுங்க எல்லாம் வந்திருக்கு. விளையாட்டு போட்டியா? ஆமாக்கா, இந்த குட்டு கேமு. குட்டு கேமா? அப்படிதான்க்கா சொல்லிட்டு இடக்கான்ம. அதெல்லாம் அவங்க விளையாடட்டும், நம்ம எதுக்கு? நமக்கே 1000 பிரச்சனை. அக்கா, நம்ம அந்த போட்டியில ஜெயிச்சோம்னா 1,00,000 ரூபா கிடைக்குமா? 1 லட்சமா? வாயை பொழந்துட்டு இருக்காதீங்கக்கா, வாய்க்குள்ள ஈச்சா போயிரும். வாங்க கிளம்புங்க, போவோம். லட்சுமி அக்கா, 4 முடி உமா எல்லாம் கூப்பிடு சின்ன பொண்ணு. அவங்க எல்லாம் முன்னாடியே பெய்யாச்சுக்கா, நான் உங்களை கூட்டிட்டு வரலான்னு தான் வந்தேன். எக்கா, அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நான் நீங்க தெரிஞ்சுட்டு வராம இருக்கீங்கன்னு நினைச்சேன். இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாது. உங்க பிள்ளைங்க எல்லாம் அங்கதாங்க நிக்குது. இந்த குட்டியல் எப்போ போச்சு? சொன்னா நீங்க விட மாட்டீங்கன்னு சொன்னாம போயிருப்பாவ. சரி கிளம்புங்க, நேரம் ஆகுது, போவோம். சரி சரி வா போ. சின்ன பொண்ணு பயமா இருக்கு சின்ன பொண்ணு இந்த இடத்த பார்க்கும்போது. எக்கா, எனக்கு உள்ள அள்ளு விடுதுக்கா. ஆமா, அந்த 4 முடி எங்க? அவ்வளோ அண்ணா வெளில கிடக்காளுவ, இப்போ வருவாளுவ. யாரு, நயன்தாராவா? சும்மா இரு சின்ன பொண்ணு. நீங்க நேரமே வந்து இடம் பிடிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்களோ? யாரு ஃபர்ஸ்ட் வந்தா? லாஸ்ட் வந்துட்டு நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிதிய. என்ன இந்த இழுவை இன்னும் காணல? வந்துட்டேனா? ஆமா, லட்சுமி அக்காவும் காணல. தாய் கிழவி இந்த இடத்தெல்லாம் பார்த்து பயந்து ஓடிட்டோ. என்ன சின்ன பொண்ணு கோட்டை கலத்தாம நிக்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். கொக்கும்பா கோச்சி பியா சுன்னேதா. குக்கும்பர் பிய தின்னுட்டா. என்ன லட்சுமி அக்கா சொல்லிட்டு வரிய? இல்லம்மா, இந்த விளையாட்டுக்கு வெளியில இப்படிதான் பாடிட்டு கிடந்தாங்க, அததான் நான் வந்து சொன்னேன். வெளியில பாட்டை கேட்டப்போ சூப்பரா இருந்து, உள்ள வந்தப்போ பயமா இருக்கு. இந்த இடத்தோட நீங்க உள்ள நிக்கத பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உண்மையிலே பியாய் மாதிரி இருக்கீங்கக்கா. ஒண்ணு எல்லாம் யாரு உள்ள கூப்பிட்டது? இந்த வர்க்கீஸ் பையன் நல்லா சம்பாதிக்கான்ல, இங்க எதுக்கு வந்து இப்படி கிடக்க? நீங்களும் மாடு வச்சு பால் கறந்து சம்பாதிச்சுட்டு தானே இருக்கீங்க. அது யார் விருப்பம்? அது போல இதுவும் என் விருப்பம். ஐயோ, சண்டையை நிறுத்துங்க அம்மா. இவ்வளவு நிப்பாலும் தெரிஞ்ச உண்மையிலே நான் வந்திருக்க மாட்டேன் ராணி. ஓ, அதுதான் இழுவைக்கும் 4 முடியும் கூட கியூல முன்னாடியே வந்து நின்னியலோ? ஆய்கிழவி நல்லா போய் பேசுது. அம்மா, இது யாரு? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. எக்கா, எனக்கு பயந்து வருதுக்கா. ஐயோ, எனக்கும் பயமா இருக்கு சின்ன பொண்ணு. இவனெல்லாம் பார்த்தாலே பியாய் போல இருக்கே. யாராணி நம்மள எல்லாரையும் வச்சு கொன்னுக்கின்னு போட்டுற போறானுவளோ? தாய் கிழவிக்கு உயிருக்கு மேல அவ்வளோ ஆசை. ஏன் உனக்கு ஆசை இல்லையா? அப்படின்னா எல்லா இதுக்கும் நீ முதல்ல போ. எதுக்கு அங்க பின்னாடி போய் நிக்க? தைரியசாலி பயந்தாங்கோலி. ஐயோ, இந்த தாய் கிழவி எல்லாம் என்ன கலாய்க்குதே. சைலன்ஸ், இந்த இடத்துல எல்லாம் பேசக்கூடாது. அப்போ பாட்டு பாடணுமோ? எம்மா, நாங்க சொல்லதான் கேட்கணும். இது எங்க இடம்? எப்பா, எனக்கு நெஞ்சு வலிக்கே இவனுக்கு சவுண்ட் எல்லாம் கேட்கும் போது. இந்த இடி விழுந்தவ நான் சும்மா வீட்டுல இருந்தேன், கூட்டிட்டு வந்துட்டாளே. 1,00,000 ரூபான்னு சொன்னோன்னா நாக்க தொங்க போட்டுட்டு வந்திய. நாங்க இந்த கேமுக்குள்ள உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பொய் தான் சொல்லி கூட்டிட்டு வந்தோம். பொய் சொன்னீங்களா? யாங்கா, நமக்கு கிட்னி ஏதாவது எடுத்து வித்து போடுவானோ? ஐயோ, என்ன வெளியில விடுங்க, நான் இங்க இருக்கல, என்ன மயக்கமா வருது. கடவுளே, ஒரு நல்ல விஷயமா இருக்கு, ஒரு கெட்ட விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எந்த விஷயத்த சொல்ல? நல்ல விஷயத்தையே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நல்ல விஷயம் என்னன்னா, ஜெயிச்சா 1,00,000 ரூபாய் இல்ல, 1 கோடி. 1 கோடியா? 1 கோடியா? லட்சுமி அக்கா, என்ன கொஞ்சம் கில்லுங்க. போறான்லே, நானே இங்க பயத்துல கதி கலங்கி நிக்க, இவன் நுள்ளுங்க கிள்ளுங்கன்னு இருக்கா. இல்ல அக்கா, 1 கோடியால? சின்ன பொண்ணு, எனக்கு இப்பதான் ரொம்ப பயமா இருக்கு.
இன்னும் 1,00,00,000 தாரேன்னு சொல்லுவானுவன். அப்ப ஏதோ ஆப் ஏதாவது வச்சிருப்பானுவளோ? கண்டிப்பா இருக்கும் அக்கா. சோப்பு சட்டை, அந்த கெட்ட விஷயத்தையும் அப்படியே சொல்லிருங்க. நல்ல விஷயம் கேட்டப்பமே கெட்ட விஷயத்தோட பயமா இருக்கு. கெட்ட விஷயம் என்னன்னா, நீங்க இந்த மேட்ச்ல தோத்தீங்கன்னா உங்களை எலிமினேஷன் பண்ணிரும். என்ன எலிமிச்சனா? அப்படின்னா என்னது? எலி மிச்சம் வச்ச சாப்பாட சாப்பிட வைப்பாவளோ? எனக்கும் அப்படிதான் உமா தோணுது. ஏ சோப்பு சட்டை, எலி மிச்சம்னா என்னது? எம்மா எலிமிச்சம் இல்ல, எலிமினேஷன். கேம் அவுட்டு தூக்கப்படுவீங்க. ஓ அவ்வளவுதானா? எலிமினேஷனா? நானும் பயந்துட்டேன். அந்த எலிமினேஷன்லயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அத கேம் விளையாடும்போது நீங்களே பாருங்க. நான் இப்பமே சொல்லிட்டேன்னா நீங்க பயந்துருவீங்க. ஐயோ, இவனை பேசதே என்ன நெஞ்சொலி வருதே. சின்ன பொண்ணு எப்படியாவது வெளியில போயிருவோம். சின்ன பொண்ணு ராணி, அதெல்லாம் உன்னை கேட்ட மூடிட்டான். வரும்போதே பார்த்துட்டேன். நம்மளே நினைச்சாலும் இனி வெளியில போக முடியாது. உங்க பிள்ளைகளாவது வளர்ந்துருச்சு. நான் பச்சை பிள்ளைய வீட்டுல போட்டுட்டு வந்திருக்கேன். உன்னை இங்க யாரு கூப்பிட்டா? நீயாதான் இறங்கி வந்திருக்க. இல்ல 4 முடி 1,00,000 சொன்னோன்னா வாயும் பொழந்துட்டு வந்திருப்பா. ராணி அக்காவும் 1,00,000 சொன்னோன்னா வாயை பொழந்துட்டு தான் வந்தாவ. ஆமா, சின்ன பொண்ணெல்லாம் விளையாடுறதுக்கு தான் வந்தா. அவ ஜெயிச்சாலும் பைசா அவ எடுக்க மாட்டா, நமக்கு தான் தருவா. எப்படி நான் விளையாடி உனக்கு பைசா தரணும்? எம்மா எதுக்கு நீங்க எல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இங்க சத்தம் போடக்கூடாது. இங்க பாருங்க, நாங்க மட்டும்தான் இங்க பேசுவோம். மீறி யாராவது இங்க பேசுனீங்க, இத வச்சே சுட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்போம். சுடுவானுவலா? ஐயோ, சுடுவானுவேன்னு சொல்லுவானுவலே, விளங்குவானுவலா பாவி பயிலுவ. இவனும் துப்பாக்கி வச்சிருக்கானு, உண்மையிலே சுட்டு போடுவானுவலோ? படுபாவி, வீட்டுல பேசாம இருந்த என்னையும் கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டாளே, நல்லா இருப்பாளா? 1,00,000 சொன்னோன்னா வாயும் பொழந்துட்டு வந்துட்டு என்ன பேசுதீங்களா? ஏ சோப்பு சட்டை அண்ணே, சும்மா தானே சொல்லுதீங்க, அது பொம்மை துப்பாக்கி தானே. பொம்மை துப்பாக்கியா? ஐயோ, அவனோலே சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டிக்காளே. அவனள்கிட்ட கூப்பிட்டு சுட சொல்லுதா. ராணி, அவ வாயிலே 2 போட்டு சும்மா இருக்க சொல்லு ராணி. ஏக்கா, அவனும் எப்படி சுட்டாலும் நம்மளையெல்லாம் சுட மாட்டான்வன். தாய் கிழவியை தான் குறி வச்சு சுடுவான்வன். அவளுக்கு வாயில தீய வைக்கிறதுக்கு. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? தாய்க்கிழவி பயப்படாதீங்க, ஜெயிச்சா 1 கோடி, தோத்தா உயிர் மட்டும்தானே போகும், பார்த்துக்கிடலாம். எக்கா, நம்மள தவளை சாட சொல்லுவாவளோ? வெட்டி பக்கி, அவனால பார்த்தா உனக்கு தவளை சாட சொல்ல போலையா இருக்கு. கையில துப்பாக்கி வச்சிருக்கான்னு, போட்டு தரலாமா போட வேண்டாமான்னு இருக்கான்னு. இருந்தாலும் உனக்கு இந்த காமெடி எல்லாம் செட் ஆகாது. தவளை சாட சொல்லுவாங்களாம். எக்கா, இந்த பெரிய கிரவுண்ட பார்த்தா எனக்கு அப்படிதான்க்கா தோணுது. ஏ கிறுக்கி, இங்கே நம்ம மட்டும் விளையாட போறது இல்ல, நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் விளையாடணும்ல, அதான் பெரிய கிரவுண்டு. போல நிறைய கிறுக்கு செட்டு உள்ள வந்திருக்கும். அந்த 1 கோடியை தூக்கி நம்மள 5 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளு தந்துட்டு அவனா போயிடுவான்வலா? என்ன தாய் கிழவி, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்னா முன்னாடி போய் நிக்குதிய. என்னத்தையாவது செய்து தோத்த என்னத்தையாவது வெளியில போயிட்டாலாவது போதும். குக்குமா பாசி பியாசனேடா. ஓ, இததான் தாய் கிழவி குக்கும்பர் பீத்துனுச்சுன்னு பாடிச்சோ. ரெட் லைட். கத்துக்கு இவ எப்படி கத்துக்கா? இது கூடவா தெரியாது? ரெட் லைட்னா நான் சொல்லும்போது நிக்கணும், அப்படி அந்த ஸ்டாச்சுவா நிக்கணும். கிரீன் லைட்னா நான் சொல்லும்போது அசையலாம். அது போல நான் ரெட் லைட்னு சொல்லும்போது நீங்க அசைஞ்சீங்கன்னா நீங்க எலிமினேட் செய்யப்படுவீங்க. அதே போல அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள இந்த லைனை தாண்டி வந்துடணும். இவ்வளவுதானா? இவ்வளவுதானா இல்ல, வேற ஆப் இருக்கும் நமக்கு.